Taste the Daily. நான் கேட்குறேன், நீங்கள் நடத்துறது மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு சென்னை கார்பரேஷன் இருக்கு, அது ஒரு சாம்பிளுக்கு எடுத்துப்போம். நிச்சயமா ஐ வில் பி அட் இட். இந்த 200 கார்பரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் அதிகமாக இருக்கிறது டிஎம்கே, விசிகா, காங்கிரஸ், மதிமுக. இவங்க அத்தனை பேரும் அவங்க குழந்தைகளை எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு பட்டியல் வெளியிடுவோமா? உங்க குழந்தைகளுக்கு உங்க வீட்டுக்கு மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை, ஆனா என் ஏழை தமிழ் விவசாயி தொழிலாளிக்கு இருமொழி கொள்கையா? வீட்டுக்கு மும்மொழி, தமிழ்நாட்டுக்கு இருமொழியா? என்ன பித்தலாட்டம்னு கேட்கிறேன். ஆர் யூ நாட் ஃப்ராட்ஸ்? எந்தெந்த தன்னுடைய குழந்தைகளை எந்த பள்ளியில சேர்க்கணும்ன்றது அது தனிப்பட்ட விருப்பம் சார். ஒரு கொள்கைங்கிறது தனிப்பட்ட விருப்பம்னா அந்த ஏழை விவசாயிக்கும் ஏழை தொழிலாளி தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா? அன்னைக்கு எல்லாரும் குதிச்சாங்க அட்மின் அட்மின். இன்னைக்கும் கூட அட்மின் சொன்னா அது ராஜாவோட பேட்டன்ட் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஏன் இப்ப திருமாவளவன் அட்மின் சொன்னதுக்கு அதே மாதிரி ஏன் யாரும் ரியாக்ட் பண்ணல? வந்து நாங்க என்ன தலித்தா அப்படின்னு பேசினது என்ன திமிரு? அவர் பேசியிருக்காருல இதுக்கு முன்னாடி, சீஃப் செக்ரட்டரி இவரை வந்து உடனே சந்திக்கலன்னு சொல்லி ஏடிஎம்கே ரூல் இருக்கச்ச. அப்போ அது என்ன திமிரு? பார்லிமெண்ட் பேசும்பொழுது நான் யார் அப்பம் போட்டு பணம்னு கேட்கல, ஆனால் நிதியமைச்சருக்கு புரியறதுக்காக கேட்குறேன். யாரோட தோப்பனார் பணம்னு? உங்கள் தோப்பனார் பணம். அந்த தமிழ் என்ன பாவம் பண்ணவனா? ஆமா, நீங்க ஆட்சியில இருந்தா தமிழ்நாட்டுல ஒரு தமிழனும் பாவம் செஞ்சவனா தான் இருக்கான். ஹிந்துத்வாங்கிற போர்வேல திராவிட சக்திகளை பிஜேபி அழிக்க நினைக்குது. நண்பர் வைகோவுக்கு ஒரே ஒரு கேள்வி, மதிமுக இன்னைக்கு இருக்கா? அது அழிஞ்சதுக்கு யார் காரணம்? உங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி விதிச்சிருங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல, அது எப்படி சரியா இருக்க முடியும்? எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரி வைக்கிறது. பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுது, ஒரே நாடு ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? ஒரே ஜிஎஸ்டி தான். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் திரு எச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜிஎஸ்டி வரி விதிக்கத்துல வடக்குக்கும் தெற்குக்குமே வந்து ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்றத கோவையில் நடைபெற்ற அந்த தொழிலாளர்கள் அமைப்பு கூட்டத்தில் வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக மாறிச்சு. காங்கிரஸும் அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முதல் அந்த இஷ்யூ ரொம்ப சிம்பிளானது. அவர் கேட்ட கேள்வியே தப்பு. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது நாடு போகிறான், ஒரு பொருளுக்கு ஒரு ரேட்டுன்னா அது பீகாருக்கும் அதே ரேட்டு தான், தமிழ்நாட்டுக்கும் அதே ரேட்டு தான். இதில் பாரபட்சங்கிறது இல்லை. அதிகபட்சம் என்ன சொல்லலாம், நான் இந்த பொருள் வியாபாரம் பண்ணுறேன், அதுக்கு ஜிஎஸ்டி இந்த ரேட் இருக்குது, அதை குறைச்சா நல்லது, நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். அதுக்கு கூட மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டார். ஜிஎஸ்டி கவுன்சில் அவர் வந்து இந்த நாட்டின் நிதி அமைச்சர் இருந்தாலும் அவர் எதுவரை தனக்கு அதிகாரங்கிறத புரிஞ்சு நீங்கள் சொல்கிற கோரிக்கை கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏன்னா 1200க்கு மேற்பட்ட கேட்டகரிஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதில் 17-18 கூட்டங்கள் நடத்தி தான் ஜிஎஸ்டி சட்டமானது பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. அத்தனையிலையும் ஒரு கேட்டகரிக்கும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணதில் கூட அதிமுகவுக்கு பங்களிப்பு இருக்குது, இப்போ திமுகவுக்கு இருக்குது, திரிணாமுலுக்கு இருக்குது, ஆப்புக்கு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரும் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள், நிதி அமைச்சர்கள் கலந்துட்டுருக்காங்க. அதனால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை சென்ட்ரல் வந்து குற்றம் சொல்கிறதுக்கே கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ரேட்டு கூட பெரும்பான்மை எனக்கு இருக்குன்னு புஷ் பண்ணியிருந்தா சரி, அது பிஜேபி செஞ்சதுன்னு சொல்லலாம். இல்லையே, எல்லாமே கான்சென்சஸ். ஆனால் அந்த இடத்துல அவர் வச்ச ஒரு கோரிக்கை வந்து நியாயமானது. எங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி விதிச்சிருங்கன்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல அவர்.
அது எப்படி சரியா இருக்க முடியும் எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரி வைக்கிறதுன்னு? இப்போ ஹவாய் சப்பலுக்கும் ஒரே ரேட்டு, பென்ஸு காருக்கும் ஒரே ரேட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுது, ஒரே நாடு ஒரே correct, ஒரே நாடு ஒரே சட்டம், ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி கொண்டு வரதுல என்ன பிரச்சனைன்னு ஒரே ஜிஎஸ்டி தான். இதுக்கு முன்னாடி 32 விதமான வரிகள் இருந்தது. தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், கலால் வரி, ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், இந்த மாதிரி இருந்தது. சென்ட்ரல் எக்ஸைஸ் தனி, ஸ்டேட் எக்ஸைஸ் தனி. இவ்வளவு இருந்த 32 வரிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே ஜிஎஸ்டி வரியாக நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஒரே ஜிஎஸ்டியில் 4 விதமான ரேட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏழை எளிய மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள்னா அதுக்கு ஒன்று ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கொடுக்கலாம், அல்லது குறைச்ச ரேட்டு வைக்கலாம். இது பணம் படைத்தவர்கள், இப்போ மாடர்ன் பில்டிங் அதுக்கானது, டைல்ஸ் இந்த மாதிரியா இருக்கிறது, ஆர்டினரி டைல்ஸுக்கு ஒரு ரேட்டு, ஆனால் இதுக்கு இன்னொரு ரேட்டு, பளிங்கு கல்லுக்கு அப்படி இருக்கும். அது நியாயம். அதுலேயும் கூட 28% இருக்கக்கூடிய வரியே 3% ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். 3%. அதனால நாம் இதுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கிறது. நம்ம அவருக்கு கேள்வி கேட்டவருக்கு புரிகிற மாதிரியே பில்லு போடும்பொழுது இட்லிக்கு ஒரு ரேட்டு, தோசைக்கு ஒரு ரேட்டு போடத்தானே போடுறோம். அதில் ஒன்றும் கம்ப்யூட்டர் திணறாது இல்லை. அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்பையும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதையும் வச்சால், ஏன்னா உங்களுக்கு நான் தாமரை டிவி நேயர்கள் மூலமாக ஜென்ரல் பப்ளிக்குக்கே சொல்கிறது என்னென்னா, காரைக்குடியை சேர்ந்த பேக்கரி ஓனர்ஸ் அசோசியேஷனில் எனக்கு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அப்போது இப்போ ஸ்வீட்ஸ் அண்டு பேஸ்ட்ரீஸ் இந்த ஐட்டங்களுக்கு, கேக் போன்ற ஐட்டங்களுக்கு 12%, 18% இருக்கிறத 5% குறைக்கணும்னு கேட்டாங்க. நான் மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட அந்த மனுவை கொடுத்து குறைச்சாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட்டாக இருக்கலாம், ஜிலேபியாக இருக்கலாம், என்ன எல்லாத்துக்கும் 5% தான் ரேட்டு. காரத்துக்கு, எல்லா காரத்துக்கும் 12%ன்னு வச்சுருக்கு. அது பீகாரில் இருக்கிற கடைக்கும் அதே தான், குஜராத்தில் இருக்கிற கடைக்கும் அதுதான், தமிழ்நாட்டிலையும் அதுதான். அதனால டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். ஆனால் வடக்கில் காரம் அதிகமாக பயன்படுத்துறதுல, தெற்குல தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வடக்க வாங்கினாலும் அதுக்கு ஒரே ரேட்டு தான், தெற்க வாங்கினாலும். இங்கே ஜிலேபி தான் அவர் சொல்கிறாரு. ஆமாம், ஜிலேபி சாப்பிட்டாலும் 5% தான், அதுக்கு மேலே இல்லை. அதனால இந்த வடக்கு தெற்குங்கிற பேச்சே ரசிக்கலை. கூப்பிட்டு போயிட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த வீடியோவை பார்க்கும்போது பொதுமக்களுக்கும் இதே ஒரு எண்ணம் தானே தோணும். இல்லை, அவர் எழுத்துப்பூர்வமாக லெட்டர் முடிச்சுக்கலான்ற மாதிரி இல்லை, ஆன் மை ஓன் பர்சனல் வால்யூஷன் சொல்லியிருக்கு. இதே வார்த்தை பயன்படுத்தி இருக்கார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி திருமதி வானதி சீனிவாசன் 20 முறை எங்களை கூப்பிட்டார், நான் சந்திச்சே ஆகணும்னு சொன்னார். அதனால தான் அதுக்கு சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சேன்னு. ரெண்டும் ஒத்து தான் போகுது. வெறும் நம்ம ஒன்றும் பிஜேபி தரப்புலேருந்து யாரும் பொய் சொல்லலை. அவரே சொல்கிறார், ஆன் மை ஓன் பர்சனல் வால்யூஷன். மாண்புமிகு நிதி அமைச்சரை நான் தர்ம சங்கடப்படுத்திட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் அவர் எது ஃபீல் பண்ணியிருக்கலாம், இந்த ஜிலேபி ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜோவியலாக ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணை தனியாக, இதை தனியாக கொடுங்க, பட்டரை தனியாக நாங்களே தடவிக்கிறோம், ருசிகரமாக சொல்லணும்னு நினச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுவே எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளத்துலேயும் இதுவெல்லாம் விமர்சிச்சு இருக்குது. அதனால தான் பிஜேபியை பொறுத்தவரை ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே திருச்சியிலே சொல்லியிருந்தேன்னா இதை பற்றி நாம் திருப்பி பேசின்னு இருக்க வேண்டாம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இல்லை, இந்த சம்பவம் நடந்த பின்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது ஒரு சாதிய ரீதியான ஒரு தாக்குதலை முன்வைக்கிறாங்க. இல்லைனாலும் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் அவங்க பேசின பேச்சை எடுத்து போட்டு, இந்த அம்மாவுக்கு திமிரு பாத்தியா, இப்படிதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாக்க இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். தயாநிதி மாறன் நாங்கள் என்ன தலித்தா அப்படின்னு பேசினது என்ன திமிரு? அவர் பேசியிருக்காருல இதுக்கு முன்னாடி. சீஃப் செக்ரட்டரி இவரை உடனே சந்திக்கலைன்னு சொல்லி ஏடிஎம்கே ரூல் இருக்கச்ச. அப்போ அது என்ன திமிரு? அந்த வார்த்தை அதை எடுத்து போட்டு தயாநிதி மாறன் மாதிரியா ஒரு திமிரு பிடித்த நபர் யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவர்
பார்லிமெண்ட்டில் பேசினது, ஆமாம். ஏதோ தெரு ஓரத்தில் பேசினது இல்லை. அவங்க அதுக்கு தான் தகுதியானவங்க, அது வேறு விஷயம். ஆனால் பார்லிமெண்ட் பேசும்பொழுது நான் யார் அப்பம் போட்டு பணம்னு கேட்கல, ஆனால் நிதியமைச்சருக்கு புரியறதுக்காக கேட்குறேன், யாரோட தோப்பனார் பணம்னு. உங்கள் தோப்பனார் பணமா? அதாவது இந்த ஜாதிய ரீதியிலான வக்ரம் திராவிடியன் ஸ்டாக் கிட்ட இருக்கு. அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு சர்வதேச நிதி அமைப்புகள், IMF போன்ற அமைப்புகள் ஒத்துக்கொள்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகள் கொரோனா காலகட்டத்தில் தி பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இட்டாலி தடுமாறித்து, அமெரிக்கா, பிரிட்டன் இவங்களெல்லாம் தடுமாறின பொழுது அதுக்கு நாம் தடுப்பூசி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, நாம் கிட்டத்தட்ட முழுமையாக மக்களை காப்பாற்றி வெளிக்கொண்டு வந்திருக்கோம். அதனால பல்வேறு அதையும் அந்த ஹோட்டல் உரிமையாளர் அங்கே பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் வெட்டி அதுக்கு தான் கேட்குறேன். நான் காங்கிரஸை போல ஏன் அதை பரப்புனாங்கன்னாக்க மெட்ரோக்கு நிதி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதை வந்து மறைக்கிறதுக்காக அதை நீங்க தமிழக நிதி வரல 2ஆம் திட்டத்துக்குன்னு தங்கம் தென்னரசு அவர்கள் விளக்கம் கொடுத்தார். 2ஆம் திட்டம் மாநில அரசின் பங்குனே தெளிவுபடுத்தி இருக்கு மத்திய அரசாங்கம். இப்பவுமே என்ன சொல்றாங்க, இதுக்கு நீங்க நிதி கொடுங்க, உதவுங்கன்னு நாங்க கேட்கறோம்னு. யூ ஹவ் காட் எவரி ரைட். மாநிலத்துக்கு எங்களுக்கு இந்த இதில் மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி கொடுக்கணும்னு கேட்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வரமுறை இருக்கு, கேட்குற விதம் இருக்கு. அந்த மாதிரியா கேட்கணும். அதை விட்டுட்டு பொய்களை பேசிக்கொண்டு ஒரு பைசா கொடுக்கல அப்படின்லாம் இல்லை. 21,000 கோடி வந்த நிதி எவ்வளவு செலவாயிருக்குன்னா அவர் 11-12,000 கோடி சொல்றாரு, மீதி செலவு பண்ணுங்க. ஸோ மாநில அரசும் தமிழக நிதி அமைச்சருடைய விளக்கமும் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் சொன்னது பொய்ன்னு சொல்லலை. ஆமாம், சொல்ல எங்களுக்கு ஆனால் பணம் இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி இருந்தால் புட் ரிக்வெஸ்ட், அதை மத்திய அரசாங்கம் வித்தின் இட்ஸ் லிமிட்ஸ் பரிசீலி. நாங்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் போயிட்டு நிதி கேட்கும் போதும் சரி, பள்ளி கல்வித்துறை சார்ந்து நிதி கேட்கும் போதும் சரி, எங்களுக்கு வந்து காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த PM ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கு கூட அந்த SSA ஃபண்டு வந்து 573 கோடி இன்னுமே எங்களுக்கு வரலை. பள்ளி கல்வித்துறையை நாங்கள் எப்படி நடத்துறதுன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. பள்ளி கல்வித்துறையில் பள்ளி கல்வி அமைச்சர் திரு மகேஷ் பொய்யா அவர் சொல்கிறாரு, மொத்த பட்ஜெட்டு 43,000 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அதில் 90% சம்பளத்துக்கு கொடுத்துருக்கோம். இது எவ்வளவு? PM ஸ்ரீக்கு 573 கோடி தான். இதனால சம்பளம் போட முடியலன்னு சொல்கிறது உங்களுடைய டோட்டல் ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்னால நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்கள்ங்கிறத ஒப்புக்கொள்ள உங்களுக்கு மனம் இல்லை. இந்த PM ஸ்ரீ பற்றின சர்ச்சை யார் காரணம்? நீங்கள் 20 ஹெட்ஸில் கல்விக்காக மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது. இல்லை, அந்த லெட்டர்லேயே அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, நாங்கள் குழு அமைப்போம், அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து அதை செயல்படுத்துவோன்றதை மென்ஷன் பண்ணி. நீங்கள் அது ஒன்று மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வி ஆர் ஈகர் டு ஜாயின் அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. அண்ட் வி வில் சைன் தி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் எல்லா விதத்திலும் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். ஒரு சீஃப் செக்ரட்டரி அதை முழுமையாக நான் என் அதிகாரத்துக்குள்ளன்னு பேச முடியாது, அதுக்காக குழு போட்டிருக்கோம். அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் வாங்க. இப்போ அதுலேயும் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? தேசிய கல்வி கொள்கையில் 3வது மொழி கற்றுக்கணும்னு, எங்களுக்கு 2 மொழி தான். அப்படியா ராஜா? வாங்கங்கிறேன் நான். ஏன்னா நான் ஏற்கனவே 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகம் மொழிக்காக போராட்டம் என்று அறிவித்தால், நான் சன்ஷைன் ஸ்கூலுக்கு முன்னாடி இன்றைய முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், அவருடைய மகள் நடத்துகின்ற CBSE ஸ்கூலுக்கு முன்னாடி நான் போராட்டம் உட்காருவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன் நான். ஓகே, சரி. ஏன் சொல்லியிருந்தேன்? நீங்க நடத்துறது உங்களுக்கு பணம் சம்பாதிக்க. ஏன்னா நீங்க இல்லை, CBSE ஸ்டேட் சிலபஸ்ல ஹிந்தி கட்டாயம் வரும் தானே? இல்லை, அதான் வரும், இருக்கு. அதாவது இப்போ செந்தாமரையா மன்மு முதல்வனுடைய மகள், அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கு, சம்ஸ்கிருதம் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன், நீங்க கருணாநிதியின் குடும்பம் தானே, கருணாநிதி கொண்டு தானே சமச்சீர் கல்வி.
உங்களுக்கு இருமொழி கொள்கையில நம்பிக்கை இருக்கு, கருணாநிதி மேல எங்களுக்கு மரியாதை இருக்குன்னா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலே நடத்தக்கூடாதுங்கிறேன். சமச்சீர் கல்வி நடத்துங்க. நீங்க மக்களுக்கு கல்வி சேவை செய்யறத நான் வரவேற்கிறேன், அது கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறேன். சமச்சீர் கல்வியா கண்டினியூ பண்ணணும். அப்ப சமச்சீர் கல்விக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்க முடியாது. உங்களோட தீய நோக்கமே டு ஏர்ன் மணி, யூ வாண்ட் ஹிந்தி. மாநில கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் எங்க போயிட்டு கலாய்வு பண்ணிட்டு வந்தாருன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவர் ஆய்வே பண்ண வேண்டாம், ஏற்கனவே நடந்த ஆய்வினுடைய ரிசல்ட் இருக்கு. இப்போ 1300க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள், டபுள் டிஜிட்டுக்கு கீழே மாணவர் எண்ணிக்கை இருக்கு, less than 10. அதுல ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா மாணவர் ஒருத்தர், வாத்தியார் 2 பேர், ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்க 1, ஹெட் மாஸ்டர் 1. இதனால என்ன பிரச்சனை வருது? இது எல்லாத்தையும் நாம பக்கத்துல இருக்கிற ஸ்கூலோட மெர்ஜ் பண்ணலாமா, இல்ல இதை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற சிந்தனையும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல தனியார் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஒன்னாவது இந்த மாதிரி less than 10 இருக்கா? கிடையாது. இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் அரசு பள்ளியில தங்கள் குழந்தைகளை சேர்க்க விரும்பலங்க. அதுக்கு காரணம் என்ன? கற்பித்தலில் திறன் இல்லை. திமுக ஆட்சியில தான் அரசு பள்ளியில மாணவர்கள் அதிக எண்ணிக்கை. திமுக அதிமுகனே பேசல. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் விரும்பாத காரணத்தால், ஏன் விரும்பல? கற்பித்தல் தரம் குறைந்திருக்கு, அதனாலதான் தனியார் போகல. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கு கோட்டா இல்லை, முன்ன இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 40-50 பேராவது அவங்க சொல்றாங்க, ஏன்பா நீ குடியிருக்கிறது எங்க இருக்க? நான் என் வீட்டை அந்த கேந்திரிய வித்யாலயா கிட்ட ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், என் குழந்தை நல்ல கல்வி படிக்கட்டும். அப்போ பெற்றோர்கள் என்ன விரும்புறாங்க? குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும்னு. அதுக்கு அருகதை இல்லாத ஏன் உங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா கூட மினிஸ்டர் அன்ஃபிட் இல்லையா? சரி, எத்தனை பள்ளிக்கூடம் கட்டடம் இடிஞ்சு கிடக்கு, எத்தனை பள்ளிக்கூடம் குழந்தைகள் மரத்தடியில படிக்குது. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் என்ன? நாடு முழுக்க 16,000 பள்ளிக்கூடம், அதுக்கு 37,500 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் சேரணும்னா கண்டிஷன் நீங்க 3 லாங்குவேஜ் தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும்னு. சரி, தேசிய கல்விக் கொள்கையில என்ன மாறுதல் கொண்டு வந்திருக்கோம்? திமுக 2004 14 வரை நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசுல பங்கு பெற்றவர்கள். அப்போ 3வது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனா அதை திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில கமிட்டி போட்டு அதை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்தது பிஜேபி சர்க்கார், மாண்புமிகு பிரதமர் மோடியோட அரசாங்கம். உங்களுக்கு அதுல என்ன ஆட்சேபனை? நான் கேட்கிறேன், நீங்க நடத்துறது மட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு சென்னை கார்பரேஷன் இருக்கு, அது ஒரு சாம்பிளுக்கு எடுத்துப்போம். நிச்சயமா ஐ வில் பி அட் இட். இந்த 200 கார்பரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல அதிகமா இருக்கிறது டிஎம்கே, விசிகா, காங்கிரஸ், மதிமுக. இவங்க அத்தனை பேரும் அவங்க குழந்தைகளை எங்க படிக்க வைக்கிறாங்கன்னு பட்டியல் வெளியிடுவோமா? நீங்க ஒத்துராவது தமிழ் உணர்வு இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைன்னு. உங்க குழந்தைகள் சிபிஎஸ்இல படிக்கும், உங்க குழந்தைகளுக்கு உங்க வீட்டுக்கு மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை. ஆனா என் ஏழை தமிழ் விவசாயி தொழிலாளிக்கு இருமொழி கொள்கையா? வீட்டுக்கு மும்மொழி, தமிழ்நாட்டுக்கு இருமொழியா? என்ன பித்தலாட்டம்னு கேட்கிறேன் நான். ஆர் யூ நாட் ஃப்ராட்ஸ்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இவங்களோட இந்த ஃப்ராடுலண்ட் மைண்ட் செட். மக்கள் இனிமே திமுக ஏமாத்த முடியாது. அன்னைக்கு அண்ணாதுரை கொண்டு வந்தார் அப்படின்னு இன்னைக்கு யாரோ சொல்லி கொண்டு இருக்கார். அன்னைக்கு அண்ணாதுரை சிபிஎஸ்இல படிக்கல, அவரோட வார்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்கள இன்னைக்கு உறுதியா இருக்காங்கல்ல. நீங்க பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம். கொள்கை என்ன? இந்தி மொழி உள்ள வர வீட்டுக்கு அது இருக்கா? உன் குழந்தை சமச்சீர் கல்வியில படிக்குதா? நான் சொல்றேன், 24 மணி நேரத்துல நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்போம்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை
வந்து சிபிஎஸ்சிலேருந்து டிசி வாங்கி சமச்சீர் கல்வியில சேர்க்கணும். சேர்க்க இவங்க தயாரா? இல்லைன்னா உங்க வீட்டு வாசல்ல போர்டு வைப்பேன், எந்தெந்த ஃப்ராடு. தன்னுடைய குழந்தைகளை எந்த பள்ளியில சேர்க்கணும்ன்றது அது தனிப்பட்ட விருப்பம் சார். ஒரு கொள்கைங்கிறது அது தனிப்பட்ட விருப்பம்னா அந்த ஏழை விவசாயிக்கும் ஏழை தொழிலாளி தமிழனுக்கும் அந்த உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. யூ கிவ் தி ஆப்ஷன். நாங்கள் ஒன்றும் கம்பல்சரியா பண்ண சொல்லி எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் படிக்கலாம்னு கொண்டு வா. அதுல என்ன வந்தது உனக்கு? உன் குழந்தை படிக்கலாம்னா ஏன் ஏழை விவசாயி குழந்தை படிக்க கூடாதா? அந்த தமிழன் என்ன பாவம் பண்ணவனா? ஆமா, நீங்க ஆட்சியில இருந்தா தமிழ்நாட்டுல ஒரு தமிழனும் பாவம் செஞ்சவனா தான் இருக்கான். ஆகவே இந்த பாவிகள் திராவிடியன் ஃப்ராட்ஸ் இவங்களோட இந்த வீட்டுக்கு மும்மொழி தமிழ்நாட்டுக்கு இருமொழி அந்த கொள்கையை ஏத்துக்க முடியாது. பாஜகவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில ஈடுபாடு இருக்கா இல்லையான்றதை திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்காரு. சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறைகோவல் விடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பாஜக பக்கம் திசை திருப்புறாங்க. இல்ல, நான் டீ டோட்டல் இந்த உலகமே சொல்லுவோம். எனக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் காலையில காஃபி சாப்பிட்றது தான். அதனால ஏற்கனவே நாம தீர்மானம் போட்டிருக்கோம். வந்து பீகார்ல அது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நீங்க திரு சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர் அன்னைக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியின் எக்ஸ்டெண்டட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வந்திருந்தார். அப்போது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் 48,500 கோடி சாராய வருவாய் மட்டும்னு பேசினார். உடனே அவர் வந்து எங்கிட்ட கேட்டார், என்ன சொல்கிறார்? இதில் லிக்கர் ஷாப்ஸ் மூலமாக டேக்ஸ் ரெவென்யூ 48,500 கோடி இருக்குன்னு சொன்னேன்னா ஆச்சரியமேட்டார், அதிர்ச்சி. 48,500 கோடியா? ஏன்னா மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாப்புலேஷன் இருக்கு மத்திய பிரதேசத்தில். அங்கே ஏன்னா இது வந்து ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹாலும் பெட்ரோலியம் ப்ராடக்டும் இன்னமும் ஜிஎஸ்டிக்கு போகலை. அந்தந்த மாநிலங்கள் தான் அதுக்கு வரி விதிக்கிறாங்க. அது மத்திய பிரதேசத்தில் 13,000 கோடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழர்கள் எவ்வளவு அதிகமாக குடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 15% அதுக்கான கலால் வரி இருக்குன்னு வச்சுக்கோம். அப்ப அதை போல 6 மடங்கு வால்யூம் தமிழன் குடிக்கிறது 3 லட்சம் கோடிக்கு குடிக்கிறான். ரெகுலரா குடிக்கிறவங்க வந்து 6% தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக செய்தி. நான் வந்து இது ஆங்கிலத்துல ஹேர் ஸ்பிளிட்டிங்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்ல சொன்னேன்னா திருப்பி சர்ச்சை பண்ணிவிடுவாங்க. ஓகே, வந்து அதுக்கு நம்ம போக வேண்டாம். மொத்த வருவாய் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் நடந்த அன்னைக்கு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் இந்த ஆண்டு 1,700 கோடி ரூபாய் அதிகமா வருவாய் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது எப்படியா கோயின்சிடன்ஸா இல்ல வேணும்னே அப்பா செத்தா செத்துட்டு போறான் நமக்கு 1,700 கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குங்கிற அர்த்தத்துல சொன்னாரா மாண்புமிகு அமைச்சர்? தெரியல எனக்கு. ஆனா இஸ் இட் நாட் ஸ்லர் ஆன் அவர் ஃபேஸ்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டுல 3 லட்சம் கோடிக்கு குடும்பங்கள் குடிச்சிட்டு இருக்கு வருஷத்துக்கு. எங்க போய் கொண்டு இருக்கோம்? நீங்க அரசாங்கத்தை வழி நடத்துற பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்குன்றதை நேற்று திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்றாரு. கரெக்டு. நான் என்ன சொல்றேன், அதுக்குதான் தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இப்போ கல்வியை தேசிய பட்டியலுக்கும் கொண்டு போல பொது பட்டியலில் இருக்கு. ஏன்னா மெடிக்கல் காலேஜஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது. ஐஐடி போன்ற மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சென்ட்ரல் கவர்மெண்டே நடத்துது. ஸோ கல்வியில் மத்திய அரசாங்கம் ஒரு பங்குதாரராக இருக்கிறதுனால பொதுப்பட்டியலில் இருந்தா அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு போகணும்னு பேசுறீங்க. இப்போ இதுக்கு வந்து ப்ரீ ரிக்விசிட் என்ன தெரியுமா? ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் இப்போ சென்ட்ரல் பட்டியலுக்கு கொண்டு போய் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு இவர் தயாரா இருக்காரா? சும்மா வானும் வெளியில நானும் பேசினேன் வார்த்தைகள் இருக்குன்னெல்லாம் பேசக்கூடாது. மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வரணும்னு சொன்னா இப்போ ஒன்றும் இல்லை. தேசிய நதிநீர் இணைப்பிலேயே நாம் இப்போ வந்து மகாநதி கோதாவரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரணும்னா ஆந்திராவோட பேசணும். பேசாம செய்ய முடியாது. ஆனால் காரணம் என்ன? நதிகள் ஸ்டேட் பட்டியலில் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் பட்டியலில் இருக்கு.
அதனால நம்ம பேசித்தான் செய்ய வேண்டும். இதில் சட்டத்தின் மூலமாக மத்திய சர்க்கார் பண்ணோன்னு சொன்னால் நாம் சில விஷயங்களை மத்திய பட்டியலுக்கோ அல்லது பொதுப்பட்டியலுக்கோ ஆகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ தான் சட்டம் ஏற்ற பண்ணி கொண்டு போகணும். அதை கிளாரிஃபை பண்ணட்டும் திருமாவளவன். முத்துசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் இருக்கிறதே முதலமைச்சருக்கும் ஈடுபாடு இல்லைன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சர்ச்சையெல்லாம் இருக்கும் ஒரு பட்சத்தில் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கு, திருமாவளவன் அவர்கள் வெளியே போகிறார் என்ற கருத்துக்கள்லாம் நிலவச்சு திருமாவளவன் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காரு, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த கதவு திறக்காத வரைக்கும் இருக்கிற இடத்துல விரட்டி விடாமல் இருக்கணும்னு ஒருத்தர் யோசித்து நிதானமாக கூட கருத்துக்கள் சொல்லலாம். இப்போ என்ன அவர் கேட்டார், இப்போ பார்த்தா உண்மையிலே என்னோட அட்மின் தான் ஒரு பதிவு போட்டிருந்தார், ஈவரா சிலை. அந்த பதிவும் அவருடைய அட்மின் தான் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் பேசுகிறேன். நான் என்னோட அட்மின் தான். இதை ஒப்புக்கொண்ட ஒரே நபர் திரு வைகோ அவர்கள். அவர் என்ன சொன்னார், இது ராஜா போட்டிருக்க மாட்டார், அவர் அட்மின் போட்டார்னு சொல்றது உண்மையாக தான் இருக்கும். காரணம், ராஜா போட்டிருந்தால் ஈவேரா என்று சொல்லியிருப்பார், அந்த பதிவில் பெரியார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால கொஞ்சம் ஒரு ரீசனபிளாக அவர் நான் சொல்லியிருப்பேனா இல்லையான்னு இப்போ சொல்லியிருக்கார். இப்போ அன்னைக்கு எல்லாரும் குதிச்சாங்க அட்மின், இன்னைக்கும் கூட அட்மின் சொன்னா அது ராஜாவோட பேட்டன்ட் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஏன் இப்போ திருமாவளவன் அட்மின் சொன்னதுக்கு அதே மாதிரி ஏன் யாரும் ரியாக்ட் பண்ணல? அதுல என்ன பாராபட்சம் ராஜாவுக்கு எதிராக? அதனால திருமாவளவன் அந்த விஷயம் பேசினதை நானே ஆதரிக்கிறேன். ஓகே. காரணம், பிஜேபி எதையுமே தான் செய்யாமல் அடுத்தவனை செய்யன்னு பேசாது. 2014 மற்றும் 2019 இன்னைக்கு கூட பெரும்பான்மையில் அதனாலலாம் சொல்லலாம் இல்லை. அன்னைக்கு பிஜேபிக்கு தெளிவான பெரும்பான்மை இருந்த பொழுதும் கூட எங்களோடு தேர்தலில் ஒன்றாக நின்ற கட்சிகள் நாம் மந்திரி சபையில் எடுத்து ஒன்றாக பயணிக்கிறோம். அதனால் நீங்கள் திருமாவளவன் பேரை சொல்லி ஒரு இடத்துல ஓட்டு கேட்கலாம்னா அவர் கட்சி பிரதிநிதிகளை மந்திரி சபையில் சேர்க்கணுங்கிறது நியாயமான கோரிக்கை. ஆனால் அதை அவங்க கூட்டணிக்குள்ளே முடிவு செய்யட்டும். இல்லை அவங்க திமுக பிடிவாதமாக ஒன்று உள்ள நுழைய விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாருன்னா அவர் வெளியில் வரலாம். அந்த ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குல்ல. அதனால நான் அதை அவருக்கு விட்டுறேன். ஆனால் திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இந்த வைகோ முன்னாடி நிற்பான், ஒரு போர்வாள் மாதிரி முன்னாடி நிற்பான்றத வைகோ நேத்து அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்றார்? ஹிந்துத்வாங்கிற போர்வேல திராவிட சக்திகளை பிஜேபி அழிக்க நினைக்குதுன்னு. நண்பர் வைகோவுக்கு ஒரே ஒரு கேள்வி, மதிமுக இன்னைக்கு இருக்கா? அது அழிஞ்சதுக்கு யார் காரணம்? ஏன்னா திரு வைகோ அவர்கள் வெளியில வந்தப்ப திமுக மிரண்டு போயிருந்தது. என் ஞாபகம் சரின்னா 8 பில்லர் போன்ற மாவட்ட செயலாளர்கள், திரு மா மீனாட்சி சுந்தரம், ஏழுமலை, செஞ்சி ராமச்சந்திரன், கோயம்புத்தூர் கண்ணப்பன், ஒரத்தநாடு கணேசன், இவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் டிஎம்கே மூமெண்ட். அவங்க எல்லாரும் வெளில வந்தாங்க வைகோவோட. அப்படி இருந்த கட்சி நாளைக்கு வைகோ சிஎம் ஆவார்னு ரொம்ப பேர் கருதியவர்கள் திராவிட இயக்கத்தில் உண்டு. வேர் ஆர் யூ நவ்? உங்கள் மதிமுக அழிஞ்சதுக்கு ஹிந்துத்வா காரணமா? ஏன் உங்களோட போர் வாழ் திமுக நிற்கிறது? குறைஞ்சபட்சம் உங்க கட்சியை காப்பாற்ற ஏன் உங்க போர் வாழ் செயல்படலை? உங்க மகனை தவிர உங்களோட யார் இருக்கா? எவ்ரிபடி ஹஸ் கான் அவுட். அதனால வைகோ அவர்கள் கொஞ்சம் உங்க வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு நீங்க திராவிட இயக்கத்தை காப்பாற்ற அப்புறமா வாங்கன்னு சொல்றேன். ஆளுநர் தற்குறித்தனமா செயல்படுறாருன்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆளுநர் பற்றி பேச வைகோவுக்கு எந்த அருகதையும் இல்லை. காரணம், தமிழ்நாட்டில் எல்லை தாண்டி இருப்பவர்களை புகழ வேண்டும், அதுதான் தமிழ் உரிமைன்னு பேசக்கூடிய சக்திகள் இருக்கு. இங்கே இன்சர்ஜென்சி இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் சொல்றார், ரோஹிங்யாஸ் அதிகமாக இருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க தமிழ்நாடு நோக்கி தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார், கோவை நோக்கி திருப்பூர் நோக்கி பயணிக்கிறார்கள்னு. அதெல்லாம் கவனிக்காத மாநில அரசாங்கம். ஏதாவது ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூரில் இந்து முன்னணி பத்திரிகை தொடர்பாளர் சசிகுமாரை கொன்ற குற்றவாளி கூட கண்டுபிடிக்க என்ஐஏ வேணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாநில அரசாங்கம்? இங்கு கவர்னர் இந்த மாதிரியா இன்சர்ஜென்சிலாம் அனுபவம் இருக்கிறவர் இல்லைன்னா
தமிழ்நாடுக்கு ஆபத்தாயிடும். அதனால அனாவசியமாக இவங்க ஆளுநரை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். நேற்று டிஎன்பிசி குரூப் 2 தேர்வு நடந்தது. அதில் ஆளுநர் குறித்து ஒரு சர்ச்சையான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற கேள்விகள் அவசியமான ஒன்று. தமிழக அரசாங்கம் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த கேள்வியே பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற கேள்வி. ஏன்னா ஆளுநர் என்பவர் அரசியல் சட்ட ரீதியாக இந்த மாநிலத்தின் முதல் குடிமகன். ஆகவே நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை. அதை டிஎன்பிசியில் கேட்டது மிகப்பெரிய தவறு. காரைக்குடியில் ஒரு கோவில் யானை இறந்திருக்கு. அதுக்கு காரணம் அறநிலைத்துறையை சரியாக பராமரிக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஒன்று அறநிலைத்துறையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணார? இந்த சுப்புலட்சுமி 50 ஆண்டு காலமாக இருக்கிற யானை, பக்தர்கள் அவ்வளோ தூரம் கண்ணீரில் இருக்காங்க. யானையை கான்கிரீட் ஷெட்டுக்கு கீழே தான் வைக்கணும், அதான் பாதுகாப்புன்னு விதிகள் இருக்குது. அதை ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கவனிக்கலை? அறநிலைத்துறை என்ன பண்ணுது? பழனியில் நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாழை இடித்து புதுசாக கட்டுறேன்னு அதில் கமிஷன் சாப்பிட்றத தவிர அறநிலைத்துறைக்கு வேறு வேலை இல்லையா? ஆகவே அறநிலைத்துறையும் குற்றம் செய்தது தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒன்று கூட மக்கள் சொல்கிறாங்க. ஆண்டவன் மீது, கோவில் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கும்பல். வீரமணி அவர்களை சொல்கிறீங்க. அந்த கும்பல் தீக்கா கும்பல். அந்த தீக்கா சட்டையோட அவருக்கு மாலை போடுறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறத மக்கள் எதிர்த்திருக்கிறார்கள். உள்ளூர் மக்கள் சாமி இல்லைங்கிறவங்க இவன் எதுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த தீய சக்திக்கு சாப்பாடு போட்டதுனால கோபம் வந்துருத்தோ, இவ்வளோ பெரிய துயரம் பக்தர்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. அதனால் இதை ஆனால் பியூஷ் மானுஷ் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் காட்டில் இருக்கிற யானையை நீங்கள் பிடிச்சிட்டு கோயிலில் வைக்கிறீங்க. பியூஷ் மானுஷ் காட்டில் இருக்க வேண்டிய நபர் தான். என்ன மனித பண்பே இல்லாத ஒரு பிளாக்மெயிலர். பலதரம் அவர் கோர்ட்டில் அவருக்கு எதிராக கண்டனங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அப்படிப்பட்ட மனுஷன் பேசுகிறது ஒய் ஷுட் வி டிஸ்கஸ். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அறநிலைத்துறை இதுக்கு பதில் சொல்லணும். ஏன் இது வரைக்கும் இன்னும் இந்த அல்லோலியா பாபு இதை பற்றி பேசவே இல்லையே ஏன்னு எனக்கு தெரியலை.